ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டே 2. இன்னைக்கு என்ன நடந்தாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்றதுல கான்ஷியஸாக இருந்தேன். மார்னிங் 3:30 சம்திங் ஏஞ்சிட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்னிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமையல் ஒர்க் பார்க்க போயிட்டேன். என்னுடைய மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருந்துச்சு. என் யூஷுவல் காலேஜ் ரொட்டீன் அண்ட் ஈவினிங் பேலன்ஸ் ஃபஸ்ட் மேத்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் கரண்ட் ஈவெண்ட்ஸ். நான் கரண்ட் ஈவெண்ட்ஸில் எடுத்த நோட்ஸ் அண்ட் எந்த வீடியோ பார்த்து எடுத்தன்றதை டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னைக்கு ரீசனிங் முடிச்சுட்டு தென் ஃபைனலாக இங்கிலீஷ் அண்ட் மார்னிங் ஹிஸ்ட்ரி பெண்டிங் வச்சுருந்தேன், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைய டே ரொட்டீன் எனக்கு இப்படி தான் போச்சு. நீங்களும் எதையும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணாதான் நம்ம நாளைக்கு அதோடைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ படித்தாதான் நெக்ஸ்ட்டு அதுக்கான பெனிஃபிட் நம்ம ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறப்ப ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ ஹோப் விட்டுறாமல் எல்லோரும் கண்டினியூஸாக படிங்க. இன்றைக்கி டே 2ல் டே 1ஐயும் சேர்த்து கொஞ்சம் பெண்டிங் டாபிக் சொல்லியிருந்தேன், அதையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணி படித்ததுனால இன்றைக்கி டே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி எடிட்டிங் இதெல்லாம் முடிச்சுட்டு படுக்கவே ஒரு மாதிரி 11 or 11:30 சம்திங் ஆயிடுச்சு. ஸோ அதை போஸ்ட் பண்ணிவிட்டு படுக்கிறேன். அண்ட் பை காய்ஸ், நாளைக்கு டே 3யும் இதுமாரி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறோம். டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்த்துட்டே இருங்க. பை காய்ஸ்.